வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி நாளில் வந்து ஆட்சியாக இருக்கிறது பெரிய ஒரு சிறப்பு தாங்க. ஏன்னா வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா இந்த டைமில் வந்து அந்த கருத்து வேறுபாடெலாம் மறைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அம்மா தேடி போய் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அம்மா வந்து நல்ல பாசமாக நடந்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு பாசப்பரிவுகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்ம ஃபோனை வந்து எவனாச்சும் வந்து பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3இல் சனி வந்து இருக்கிறது வந்து புதிய முயற்சிகள், ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் நல்ல பெரிய வெற்றி கிடைக்கணுங்கிற வெறி இருக்கும். ஏன்னா சனி ராகு தொடர்பு இருக்கும்பொழுது ஒரு பெரிய வெறியே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எமோஷன் ஆகாமல் போனோம். பட் இருந்தாலும் நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதனால் வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்குங்க. ஆனால் ஏன்னா ராகு சம்மந்தப்படும் போது பேராசை அதிகமாக தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. பெரும் பணம் பொருளுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து 4இல் வந்து குரு வந்து நல்லா ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்குது. கூட வந்து 5ஆம் அதிபதி இருக்கிறது. 5-12ஆம் அதிபதி இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி அதை வந்து பராமரித்து பண்ணுறது, புதிய சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ தாயாரை தேடி நீங்கள் போவீங்க. ஸோ போயிட்டு அவங்களுடைய இதுவரை ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். அதில் வந்து 5இல் வந்து சுக்கிரன் ராகு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் எமோட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சண்டை சச்சரவு குழந்தைகிட்ட போடாமல் நான் சொன்னதான் நீ கேட்கணும் அப்படி இப்படி கத்தாமல் இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை வேறு. இப்போது நம்ம அப்பா வளர்ந்த சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு நார்மல் மெக்கானிக்குங்க. ஸோ அவருடைய எஜுகேஷன் லெவலுக்கும் இப்போ எனக்கு இருக்க எஜுகேஷன் லெவலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து என் பையனோட எஜுகேஷன் லெவல் அதோட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம காலப்போக்கில் வந்து நம்ம அப்டேட்டடாகவும் இருப்போம். பட் அப்டேட்டடாக இல்லைனா கூட அவங்களோட வேகம் வேறு மாதிரி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கொஞ்சம் லேக் அடிக்கும். ஏன்னா வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு போல் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைங்கிற மாதிரி விஷயம். உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கணும், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது மனைவி வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஏன்னா அந்த 6ங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமாக அமைஞ்சிடும். ஸோ கூடவே வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது ஒரு பிடிவாதத்தை உருவாக்கும். ஸோ இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை பெரிய பேராசையை தூண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதிக்கு வந்து உங்கள் குருவின் பார்வை இருக்கிறனால அது குரு செவ்வாயுடைய பார்வை பெரிய ஒரு பேராசையை உண்டு பண்ணும். ஸோ அதனால் பேராசையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நியாயமான விஷயங்கள் போங்க. ஏன்னா வந்து ஒருத்தனை வந்து அடித்து பிடுங்கி ஏமாற்றி வாழணும்னு போனீங்கன்னா நாளைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா வந்து அது வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கும். அது வந்து அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக போயிடும். ஏன்னா நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னால். என் குருநாதர் சொன்னார், ஒருத்தரை வந்து காது அறுத்து, ஜிகே அவர்கள் தான் என்னோடய குருநாதர், அதை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன். காது அறுத்து ஒரு 20,000 ரூபா பணத்தை கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இவருக்கு வந்து ஃபீஸாகவே கொடுத்தாங்க 20,000 ரூபாயை. ஓகேங்களா? அந்த 20,000 வாங்கும்போதே சொன்னாராம், டே இது நீங்கள் கொடுக்குற டைமுக்கு வந்து எனக்கு இது கரெக்டாக படலை அப்படின்னு. இல்லை குருநாதா நீங்கள் வச்சுக்கோங்க இது 20,000 ரூபாயை ஒன்றும் ஆகாது அப்படின்னு. இல்லை இது காசு வேறு மாதிரி வந்திருக்குன்னு என் குருநாதர் சொல்லியிருக்காரு. இல்லை பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 20,000 வாங்கிட்டு அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. மேலே போய் படுத்திருக்காரு. ஸோ அது கொஞ்சம் வந்து அந்த ஃபேப்ரிக் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி திருப்பூரில். ஸோ அது மேலே படுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வண்டு வந்து உள்ளே போய் காதை போய்ட்டு கொடைஞ்சி அவரால் தூங்க முடியாமல் துடித்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வண்டை எடுக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த வண்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணி வந்த பில்லு பார்த்தீங்கன்னா 19,990 ரூபா. 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தா 20,000 அவன் கொடுத்த 20,000 இதுக்கே போயிடுச்சு.
அவன் வந்து பார்த்தானா, டே பாவி உங்ககிட்ட காசு வாங்கினா இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னா, அவன் வந்து காதை பார்த்து சொன்னான், சார் நாங்கள் எப்படி கிழிச்சோமோ அதே மாதிரி கிழிஞ்சிருக்கு சார் காதுனானா. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி அடித்து பிடுங்கணும்னு வைங்களேன், பின்னாடியே ஆப்பு சொருகிறதுக்கு ரெடியாக இருக்கும். என்ன, ஏன்னா போன ஜென்மத்துடைய பகைவன் தான் இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறது. அது யாருக்கும் தெரியாது. போன ஜென்மத்தில் எவன் பகைவனோ அவன் தான் பிள்ளையாக பிறந்து அவனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அதனால் வந்து சும்மா அடித்து கொடுக்குறதுலாம் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வரும். ஸோ அதனால் பெருசாக பேராசைப்படுவீங்க, படாதீங்கன்றதுக்காக இந்த கதையை சொன்னேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதம் இருந்தாலும் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. தொழில் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் லேக் அடித்தாலும் அதுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுவோட இருக்குது, 5ல் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கலைஞர்களுக்கு பேராசை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அடக்கமாக கேட்குற சம்பளத்தை கூட அடக்கமாக கேட்குறது நல்லது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எமோஷனை தூண்டுவதற்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டும் இல்லை, வருகின்ற எல்லா வாரம் ஒரு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்து கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.